கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளையிலே உங்கள் யாவரையும் இந்த காலங்களிலே சந்திப்பதிலே குறித்து நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற இந்த வசனம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். கீழையாத்தின் குடிகளிலே திஸ்பியானாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டு அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். எலியா என்ற தேவ மனுஷனை குறித்து நாம் எவருக்கு தெரியும்? ஆகாப் என்கிற ராஜா இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருந்த நாளிலே ஆகாப் ராஜாவும் மக்களும் ஆண்டவரை விட்டு பின்மாறி கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியத்தை செய்தபடியால் கர்த்தர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு தேசத்திலே பஞ்சத்தை வருவிக்கும்படியாக எலியா தீர்க்கதரிசியை கொண்டு 3 வருஷம் 6 மாதங்கள் தேசத்திலே மழை பெய்யாதபடிக்கு பனி பெய்யாதபடிக்கு வானத்தின் எல்லா மதகுகளையும் அடைத்தான் எலியா. அப்படி என்றால் திரும்ப மழை பெய்வதற்கு எலியா உயிரோடு இருந்தாக வேண்டும். அது மட்டுமல்லாமல் எலியாவை ஒளித்து வைக்க வேண்டும். ஆகவே ஆண்டவரே எலியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ கேரித் என்கிற ஆற்றண்டையிலே போய் நீ ஒளித்து கொண்டிரு, நீ சாப்பிடுவதற்கு நான் உன்னை போஷிப்பேன், உன்னை போஷிப்பதற்காக நான் காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொன்னார். கட்டளையிடுவேன். அவர் சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் காகங்களை கொண்டு எலியாவை ஆண்டவர் போஷித்தார். நம்முடைய ஆண்டவர் போஷிக்கும் ஆண்டவர். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆற்றண்டையிலே போய் அவர் அங்கே 6 மாதங்கள் அங்கே தங்கியிருந்தார். 6 மாதங்களும் காகங்கள் அவருக்கு காலையிலே அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. காகங்கள், ராவன்ஸ். நம்ம ஊர்ல அண்டங்காக்கான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நல்ல பெரிய காக்காவா இருக்கும், கண்ணம் கரேன்னு இருக்கும். காகங்களிலே 35 வகையான காகங்கள் உண்டு. காகங்கள் காக்கா என்று அழைத்து தன் கூட்டத்தை சேர்ந்த எல்லாரையும் அழைத்து உணவு கொடுக்கும். காகம் மனிதரை கண்டால் பயப்படும். காகம் தந்திரசாலிகள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பழைய கதையும் உண்டல்லவா, தந்திரமுள்ள நரி காகத்திடம் அந்த வடையை வாங்குவதற்கு அது பாட சொன்னதாம். அப்போ உள்ள கதை எப்படின்னா, காக்கான்னு பாடும்போது வடை கீழே விழுந்துடும், நரி எடுத்துட்டு போயிடும். இப்ப கதை எப்படின்னா, தந்திரமுள்ள காகங்கள், இப்பொழுதுள்ள காகங்கள் அந்த வடையை காலிலே பிடித்து கொண்டு அது காக்கா என்று கரைந்தது என்று பார்க்கிறோம். இந்த 35 வகையான காகங்கள்ல ஸ்காட்லாந்து தேசத்திலே காகங்களை பார்ப்பது அரிது. அங்கே குளிர்காலத்திலே உணவு கிடைக்காது. நம்ம ஊர்ல எல்லாம் கொல்ல பக்கத்துல மாட்டு சாணத்தை சேர்த்து வைப்போம், குப்பைகள் இருக்கும், அதில் இருக்கிற புழுக்களை இந்த காகங்கள் ஒண்ணும். ஆனால் இந்த நவீன காலத்திலே இந்த மாட்டு சாணங்களை எல்லாம் ஸ்காட்லாந்திலே அகற்றி விட்டார்கள். காகங்களை பார்ப்பதே அரிதாகிவிட்டது. ஆகவே ஸ்காட்லாந்து தேசத்தார் சொன்ன காரியம், ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் 1200 ஸ்டெர்லிங்ஸ் பவுண்ட் கொடுத்து நீங்கள் காகங்களை வளர்க்க வேண்டும், காகங்களுக்கு கூடு கட்ட வேண்டும் என்று சொல்லி உதவி செய்தார்களாம். 1200 ஸ்டெர்லிங் என்றால் நம்ம ஊர் பணத்துக்கு 61,200 ரூபாய். ஒரு ஸ்டெர்லிங் 51 ரூபாய். காகங்களை அன்றைக்கு அப்படி அவர்கள் அந்த சந்ததிகள் இருக்க வேண்டும் என்று பராமரித்தார்களாம். இங்க ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த காகங்கள் ஒரு நாளும் மனுஷனுக்கு எதையும் கொடுக்காது, தானே சாப்பிடும். ஆனா ஆண்டவர் அனுப்பின காகம் அல்லவா, கர்த்தருடைய தீர்க்கதரிசியை போஷிப்பதற்காக ராஜா எல்லா தேசமெங்கும் ஆள் அனுப்பி இந்த எலியாவை தேடுகிறான். மழை பெய்யல, அவனால தான் ஆயிடுச்சு, அவனை கொண்டு வாங்கன்னு சொல்லி தேடி பார்க்கிறான். எந்த பக்கம் போய் ஆறும் கிடைக்கல.
அந்த வசனத்தை நீங்கள் படிக்கலாம். உபதியா என்ற மனுஷன் சொல்லுகிறார், ஒவ்வொருத்தையும் ராஜா சத்தியம் வாங்கிட்டார், காணலன்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டாருன்னு சொல்றோம். ஆகவே அவன் ஒளிந்திருக்கிற இடத்தை யாரும் அறியவில்லை. 6 மாதங்கள் ஆயிற்று. தினந்தோறும் காகங்கள் கொண்டு வந்து இந்த தீர்க்கதரிசியை போஷித்தது. அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களை போஷிக்க வேண்டும் என்றால் யாரை கொண்டும் போஷிப்பார். இந்த நாளிலே வேலை இல்லை, வருமானம் இல்லை, ஆனாலும் போஷிக்கக்கூடிய கர்த்தர் நமக்கு ஒருவர் இருக்கிறார். இந்த எலியா ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தராய் ஜெபிப்பவன், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொன்னவன். இந்த எலியாவிட்ட 3 வல்லம் இருந்தது. முதல் வல்லம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று அவன் சவாலிட்டு சொல்லுவான். அவனுடைய ஜெபத்தில் அவ்வளவு விசுவாசம். அந்த எலியாவின் தேவன் என்று எலிசா அந்த யோர்தானை 2 பிளக்கும் போது எலியாவின் தேவன் எங்கே என்று அடித்தான். அவர்தான் எலியாவின் தேவன் அந்த யோர்தானை 2 பிடித்தார். எலியா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று தன்னுடைய ஜெப வாழ்க்கையை அங்கே சொல்லுகிறார். 2வது வல்லமை, நான் தேவனுடைய மனுஷனேயானால், if I'm a man of God, நான் தேவனுடைய மனுஷன் தான், நான் தேவனுடைய மனுஷனா இருக்கும் என்றால் இப்பொழுதே நான் சொன்னது நடக்க வேண்டும் என்று அவனை அரஸ்ட் பண்ண ஆள் அனுப்பின அகசியா ராஜா 50 சேவகரை அனுப்பினான். வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அவர்களை அது பட்சித்து போட்டது. இப்படி 3 வல்லமைகளை கொண்ட எலியாதான். அவன் கண்டிப்பாய் உயிரோடு இருந்தாக வேண்டும். ஆகவே ஆண்டவர் அவனை காகங்களை கொண்டு 6 மாதங்கள் போஷித்தார் என்று பார்க்கிறோம். 7ஆம் வசனத்திலே 17ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 17:7 வாசிக்கிறோம். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. காகங்களுக்குள்ள நாட்கள் முடிந்து போனது. ஒரு கதை இப்படி சொல்லுவார்கள். ஒரு நல்ல மழை பெய்கிற நேரம், வீட்டில் சாப்பாடு இல்லை, அப்பா அம்மா பிள்ளைங்கள்லாம் இருந்து நைட்டில் ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணிட்டு அந்த அம்மா வந்து ஒரு கதையை சொல்லுகிறாள். எலியாவும் காக்காவும் என்று இந்த கதையை சொல்லுகிறார். எலியா தாத்தா பசியா இருந்தார், அவருக்கு காகங்கள் கொண்டு வந்து அப்பமும் இறைச்சியும் கொடுத்தது என்று சொல்லிவிட்டு எல்லாரும் படுத்து விட்டார்கள். கதவு ஜன்னல் திறந்திருந்தது. சற்று நேரத்திலே ஜன்னல்ல இருந்து 2 பெரிய பிரெட் பாக்கெட் உள்ள வந்து விழுந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த குழந்தை சொன்னதான், எலியா தாத்தாவுக்கு ஆண்டவர் காகத்தை அனுப்பினது போல நமக்கு அனுப்பி அப்பம் கொடுப்பாரா மாமி அப்படின்னு கேட்டுச்சான். சிறு பிள்ளைகள் எளிதாய் ஆண்டவரை விசுவாசிப்பார்கள் அல்லவா? அவ்வளவு அந்த தாய் சொல்லியிருக்கிறாள், கண்டிப்பாய் நம்மை ஆண்டவர் போஷிப்பார், இப்ப நீங்க தண்ணி மட்டும் குடிச்சிட்டு படுங்க, ஆண்டவர் நமக்கு அப்பம் கொடுப்பார், நாம் சாப்பிடலாம் என்று சொல்லி கொஞ்ச நேரத்திலே ஜன்னல் வழியாக 2 அப்போ பாக்கெட் பிரெட் பாக்கெட் விழுந்த உடனே அந்த சிறுவன் கத்தி சொல்லுகிறான், மம்மி எலியா தாத்தாவுக்கு காக்கா மூலமா ஆண்டவர் பிரெட் கொடுத்தது போல நமக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி கத்துறான். அவர்கள் அங்கே பார்த்த பொழுது 2 பிரெட் பாக்கெட், அந்த குடும்பத்துக்கு தேவையான அளவு ஆகாரம் இருந்தது. கதவை திறந்து யாரா இருக்கும் என்று வெளியே வந்து பார்த்தால் அங்கு ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தான் ஜன்னல் பக்கத்தில். அவனை கேட்டார்கள், இங்க பிரெட் பாக்கெட் போட்டது யாருன்னு கேட்டான். நான் தான் சொன்னான். அவன் எல்லா சங்கதியும் சொன்னான். அவன் வீட்டிற்கும் இன்னும் 2 அவன் வீட்டிற்கு பிரெட் வாங்கிட்டு போய் அந்த பக்கமா வந்த பொழுது மழை பெய்தது. வீட்டின் ஓரமாய் தங்கினான். மழை கொஞ்சம் விடட்டும் போயிடலாம். இந்த வீட்டில் நடந்த ஜபம், இந்த சின்ன பிள்ளை சொன்ன ஜபம் எல்லாம் அவனும் கேட்டுக்கிட்டு இருந்தான். ஆண்டவர் அவனோட இருதயத்துல பேசினார், நீ தான் அந்த எலியாவுக்கு சாப்பாடு கொடுத்த அந்த காக்கா, நீ தான். இப்போ கையில இருக்கிற 2 பிரெட் பாக்கெட்டையும் அந்த வீட்டுக்குள்ள போடுன்னு ஆண்டவர் சொன்னார். பார்த்தீர்களா அருமையானவர்களே? கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவர்களை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். அப்படித்தான் எலியாவை போஷித்தார். எலியாவுக்கு அப்பமும் இறைச்சியும் எங்கிருந்து வந்திருக்கும் தெரியுமா? தேசமெங்கு மழை இல்லை, தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, பஞ்சமாய் இருந்தது. அப்படி என்றால் அது நிச்சயமாய் ராஜாவுடைய அரண்மனையிலிருந்து தான் வந்திருக்கும். கர்த்தர் எப்படி நம்மை போஷிப்பார். அது மாத்திரமல்ல, இப்பொழுது ஆகாரம் இல்லை, இப்பொழுது தண்ணி இல்லை. ஆண்டவர் 9ஆம் வசனத்திலே எலியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. இப்ப இடத்த மாத்திட்டார். 2வது ஆண்டவர் நம்மை பராமரிக்கிறார். அதைத்தான் அங்கே சொல்லுகிறார், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய்
அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன்னு சொல்றார். இப்போ 6 மாசம் முடிஞ்சிருச்சு. இப்போ சாரிபாத்தூருக்கு போறார். நம்முடைய வேத புஸ்தகத்துல கடைசி பக்கத்துல நீங்கள் இருக்கிற மேப்பை பார்த்தீங்கன்னா கீழே யூதேயா இருக்கும், அப்புறம் சமாரியா இருக்கும், அப்புறம் கலிலேயா இருக்கும். கலிலேயாவுக்கு மேலதான் இந்த சாரிபாத். அங்கே சாரிபாத் என்று இருக்காது, சரப்தா என்று எழுதியிருக்கும். தீரு, சரப்தா, சீதோன் என்று எழுதியிருக்கும். இயேசுநாதர் கூட லூக்கால அங்க இப்படி சொல்லுகிறார். அவன் இந்த எலியா ஒரு விதவினிடத்துக்கு அனுப்பப்பட்டதை குறித்து லூக்கா 4ஆம் அதிகாரம் 25, 26 இயேசுநாதர் திருப்பி எடுத்து சொல்லுகிறார். எலியாவை போஷிக்கும்படி ஆண்டவர் புறஜாதி பட்டணங்களிலே ஒன்றாகிய சரப்தாவிலே ஒரு விதவையிடத்திலே அனுப்பப்பட்டாரொழிய வேற எங்கேயும் அனுப்பப்படவில்லை. ஒரு காரியம் உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் விதவைகள் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். Our God concerned for widows. It mentioned in Bible. விதவைகளை குறித்து அவர் எப்பொழுதும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். லூக்கா 18:3 சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஒரு விதவையை குறித்து தான் சொல்லுகிறார். She is a persistent widow. விடாப்பிடியாய் அவள் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். தனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும் என்று ராஜாவிடத்திலே அவர் ஓயாமல் சொல்லிக் கொண்டே இருந்தபடியால், அந்த ராஜாவெல்லாம் நியாயாதிபதியிட்ட போய் சொல்லிக் கொண்டிருந்தபடியால், மனுஷரை மதியாதவன் கடவுளை நம்பாத அந்த நியாயாதிபதி இவள் தன்னை ஓயாமல் அலட்டி கொண்டபடியால் அவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று செய்ததாக வாசிக்கிறோம். மார்க்கு 12ஆம் அதிகாரம் 42, 43, 44 வாசிப்பீர்கள் என்றால், ஒரு ஏழை விதவை 2 காசு போட்டு அந்த ஏழை விதவை ஆண்டவர் பாராட்டி சொல்லுகிறார். நாயின் ஊர் விதவை இயேசு கண்ணோக்கிப்பான். நாயின் ஊருக்கு போகும்போது அந்த ஊர்ல ஒரு விதவை இருந்தால், அவளுடைய புருஷன் ஏற்கனவே மரித்து போனான், இப்பொழுது மகனும் மரித்து போனான். அந்த பாடையை பார்த்த பொழுது இயேசு அவள் மேல் மனதுருகி கிட்ட வந்து பாடையை தொட்டு மகனை உயிரோடு எழுப்பினார். இப்பொழுது இந்த விதவிடைய வீட்டின் நிலைமை மிக மோசம். அவங்க வீட்டு அட்ரஸ் எல்லாம் ஆண்டவர் கொடுக்கல எலியாக்கு. அந்த ஊருக்கு போ, ஒரு விதவைக்கு கட்டளை இட்டிருக்கேன்னு. முதல்ல போய் கேரி தாற்றங்கரைக்கு போ, நான் காகங்களுக்கு உன்னை போஷிக்கும்படி கட்டளை இடுவேன் என்று சொன்னவர் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்? உன்னை பராமரிக்கும்படி விதவைக்கு நான் கட்டளை இட்டேன் என்று சொல்லுகிறார். ஏற்கனவே கட்டளை இட்டுட்டேன், உன்னை பராமரிக்கும்படி. இந்த சம்பாத்தியம் இல்லாத, காசு கையில இல்லாத இந்த சூழ்நிலையில கர்த்தர் உங்களை பராமரிக்கும்படி ஏற்கனவே கட்டளை இட்டு விட்டார் என்று விசுவாசியுங்கள். எலியா அங்கே போகிறார். அந்த சாரிபாத் ஊருக்கு போய் அட்ரஸ் எல்லாம் கொடுக்கல, ஆனா ஒரு விதவை என்று மட்டும் அவருக்கு தெரியும். ஆகவே அங்கே போய் காத்திருக்கிறார். அங்கே ஒரு பெண் விறகு பொறுக்க வர்றார். அவளை பார்த்து ஒரு காரியம் சொல்கிறார். எனக்கு குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றார். போகும்போதே திரும்பவும் அவளை அழைத்து எனக்கு ஒரு சிறிய அப்பமும் எனக்கு பண்ணி கொண்டு வா என்று சொல்லும் போது அவள் சொல்லுகிறாள், பானையிலே ஒரு பிடி மாவும் களையத்திலே கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் வேறு ஒன்றும் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லுகிறார். இப்பொழுது நானும் என் பிள்ளையும் அதை சமைத்து ஒரு அப்பத்தை சுட்டு சாப்பிட்டு செத்து போக போறோம் அப்படின்றார். அவங்கள்ட்ட இருந்ததே அதுதான். அப்பொழுது எலியா சொல்லுகிறார் பாருங்கள், 13வது வசனத்துல, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எலியாவுடைய வார்த்தையிலேயே விசுவாசம் இருந்தது, எலியாவுடைய வார்த்தையிலேயே அற்புதம் இருந்தது, எலியாவுடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையாக இருந்தது. That's what he was called. He was a man of God. எலியா சொன்ன வார்த்தையின்படியே என்று அங்க வாசிக்கிற 16வது வசனத்துல, எலியா சொற்படியே அவள் செய்தாள். அநேக நாள் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே 16வது வசனம், பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்று வாசி.
கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இத சொன்ன உடனே இந்த சம்பவத்தை எல்லாம் நீங்க வாசித்து பாருங்க, நீங்க நினைச்சு பாருங்க. இது இந்த உலகத்தின் இயற்கைக்கு மாறாக இருக்கிறது. The whole story is contrary to the nature. கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய், ஒரு ஆளோ ரெண்டு அப்பா சாப்பிடலாம், அவ்வளவுதான் இருந்துச்சு. ஆனா எலியா இங்க சொல்லுகிறார், நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனா முதல்ல எனக்கு அதுல கொண்டு வா, பின்பு நீயும் பிள்ளை சாப்பிடலாம். தேசத்தில் ஆண்டவர் மழை பெய்ய பண்ணும் வரை அந்த மாவு எண்ணெயும் குறையாதுங்க. இந்த பெண் என்ன செய்தால் தெரியுமா? அந்த வார்த்தை தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை விசுவாசித்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய தேவை எதுவா இருந்தாலும் நீங்கள் விசுவாசிங்க, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிங்க, அதை செயல்படுத்துங்கள். யாக்கோபுடைய விசுவாசத்தை குறித்து வாசிக்கிறோம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வசனங்கள்ல கிரி இல்லாத விசுவாசம் செத்தது என்று வாசிக்கிறோம். கிரி இல்லாத விசுவாசம் செத்தது. ஒரு படகை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு படகுக்கு 2 துடுப்பு இருக்கிறது. ஒரு துடுப்பு மட்டும் இருந்து ஒரு பக்கம் அதை தள்ளிக்கிட்டே, தண்ணியை தள்ளிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதாவது படகு இருக்கும், சுத்தி சுத்தி வரும். ஆனா 2 துடுப்பு இருந்து நான் போக வேண்டிய லக்க போய் சேர்த்து. இப்ப 2 துடுப்பு என்னன்னா, ஒண்ணு விசுவாசம், இன்னொன்னு அந்த விசுவாசத்தை கிரியையில காட்டும். அதாவது விசுவாசம், 2வது கீழ்ப்படிதல், அதை கிரியையில காட்டும். இங்க வாசிக்கிறேன் கேளுங்க. விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாக இருக்கும். ஒருவன் எனக்கு விசுவாசம் உண்டு, உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு. கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ என்று வாசிக்க. ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை தந்திருக்கிறார், அதை கிரியையில காட்டுவோம். விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நிச்சயமா நமக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அந்த வீட்டிலே சுமார் 3 ஆண்டுகள் இந்த எலியா அவங்க வீட்டில் தங்கியிருக்கிறான். அந்த அம்மா கேட்கிறாங்க 17ஆவது வசனத்துல, இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, என் தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவுமா? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றார். இந்த எலியாவை பராமரிக்கும்படியான பொறுப்பை ஆண்டவர் விதவைக்கு கொடுத்திருந்தார். இந்த தாய் அவன் தங்குவதற்கு ஒரு வீட்டையும், மேல் வீட்டில் அவனுக்கு ஒரு அறையும் கொடுத்திருந்தார். அவனுக்கு ஒரு கட்டளையும் கொடுத்திருந்தார். நல்ல கவனிங்க. ஒரு தீர்க்கதரிசியை பராமரிக்கும்படி கொடுக்கப்பட்ட அந்த விதவை அவனை நன்றாக பராமரித்தாள். ஆனால் அவளுடைய பிள்ளை இப்பொழுது மரித்து போனாள். அவளுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், நாங்க 2 பேரும் சாப்பிடாம இருந்தா என்னைக்கா செத்து போயிருப்போம். இந்த தீர்க்கதரிசி இன்ன வரைக்கும் உயிரோடு இருக்க கிரியை செய்தார், ஆண்டவர் உதவி செய்தார். இவள் இங்கே ஒரு காரியத்தை 18ஆம் வசனத்திலே சொல்லுகிறாள், தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தேன். அவள் ஏற்கனவே அவருடைய குடும்ப சாபம் ஒன்று இருந்திருக்கு, பாவம் இருந்திருக்கு. அந்த பாவத்தின் பிரதிபலன் தான் இன்றைக்கு இந்த பிள்ளையை சாகடித்திருக்கிறது என்று காணலாம். அப்பொழுது எலியா அந்த பிள்ளை எடுத்துக்கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்தார். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். 20ஆம் வசனத்தில், என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து அவன் ஜெபித்தான். கர்த்தர் எலியாவின் ஜெபத்தை கேட்டு பிள்ளைக்கு ஜீவனை தந்தார். எலியா ஜெப வீரன்.
அந்த அறையில இருந்து அவன் ஜெபித்து 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 அந்த அறை முழுவதும் தேவ பிரசன்னம் இருந்திருக்கும். அந்த தேவனுடைய மனுஷன் படுத்த கட்டில கூட ஒரு வெள்ளம் இருந்திருக்கு. அந்த கட்டில போட்டுதான் அவன் ஜெபிக்கிறான். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எவரையும் ஆண்டவர் வெட்கப்படுத்துவதில்லை. எனக்கு அருமையானவர்களே, உங்களை பராமரிக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். நமக்கு தங்க இடத்தையும் உண்ண உணவையும் ஆண்டவர் கொடுத்து நம்மை பராமரிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த விதவை கடைசியாக 24ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் போஷிக்கிறவர் மட்டுமல்ல, அவர் நம்மை பராமரிக்கிறவர். மூன்றாவது பாருங்கள், 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. 1 ராஜாக்கள் 19 5 முதல் 8 வசனங்கள். ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடை ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். எலியா காகங்களை கொண்டு எலியாவை போஷித்த ஆண்டவர், சாரிபாத் ஒரு விதவையை கொண்டு எலியாவை பராமரித்தவர், இங்கே தேவ தூதனை கொண்டு பலன் இழந்து போன சோர்ந்து போன எலியாவை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி அவனை காப்பாற்றுகிறார். இங்கே 18ஆம் அதிகாரத்திலே நடந்த சம்பவங்களை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த 3.5 ஆண்டுகள் முடிந்து போகும் தருவாயில் 18ஆம் வசனத்திலே ஆண்டவர் முதல் வசனத்திலே சொல்லுகிறார், நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்று சொன்னார். இங்க பார்க்கிறோம், அவனுடைய மனைவி ஆகாபுடைய மனைவி யேசபேல் ஏற்கனவே தீர்க்கதரிசிகளை அவள் சங்கரித்தவள். This is the first time record of civil power being used in Israel to destroy true religion, and that by a woman. ஒரு பெண்ணை கொண்டு தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டது இதுதான் முதல் அத்தாட்சி வேதத்தில் இருக்கிற சரித்திரத்தில். இப்பொழுது எலியா என்ற தீர்க்கதரிசி அவனிடத்தில் சவால் விட்டு 3.5 ஆண்டுகள் தேசத்திலே மழை பெய்யாதபடிக்க பண்ணினான். அவரை குறித்து யாக்கோபுல வாசிக்கிறோம், எலியா என்கிற மனுஷன் நம்மை போல பாடுள்ள மனுஷன், கருத்தாய் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். மழை பெய்யாதபடிக்கு 3 வருஷம் 6 மாசம் மழை பெய்யாதபடிக்கு ஜெபித்தான், மழை பெய்யவில்லை. மறுபடி ஜெபித்தான், மழை பெய்தது. கருத்தாய் ஜெபித்தான். இதை போல ஒத்து ஒரு சம்பவம் சீனா தேசத்திலே நடந்தது. சீனாவிலே மெஹ்வா என்கிற ஒரு கிராமத்திலே வாட்ச்மேன் நீ, கியோசிங்லி என்ற 2 ஊழியக்காரர்கள் அந்த மெஹ்வா கிராமத்திலே ஊழியம் செய்தார்கள். 286 வருடங்கள் அந்த கோவில் திருவிழா நாளிலே கடந்த 286 ஆண்டுகளாய் மழை பெய்யாது. ஆகவே இந்த நாட்களிலும் மழை பெய்யாது என்று மக்கள் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அந்த நாள் ஜனவரி 11ஆம் நாள். ஜனவரி 11ஆம் நாள் வந்தது. மழை பெய்யாது என்று சவால் விட்டிருந்தார்கள். வாட்ச்மேன் நீயும் கியோங்லியும் ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணார்கள். ஆண்டவரே, இந்த நாளிலே மழை பெய்ய வேண்டும் ஆண்டவரே, இவர்களுடைய மூட பழக்க வழக்கத்தை நீர் முறியடித்து நீரே தேவன் என்று இவர்கள் அறிய வேண்டும் என்று ஜெபித்த பொழுது ஜனவரி 11ஆம் தேதி மழை பெய்தது.
பின்பு சொன்னார்கள், ஜனவரி 11 அல்ல, ஜனவரி 14 என்றார்கள். அன்றும் இந்த 2 ஊழியக்காரர்களும் ஜெபம் பண்ணினார்கள். அன்றும் வானம் மழையை தந்தது. மக்கள் சவாலில் தோற்று யாவரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அங்கே ஒரு சபையும் உண்டானது. அருமையானவர்களே, மழையை தரும் தேவனே தேவன். இங்கே கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தவர்கள் பின்மாறி போய் பாகாலை வழிபடுகிறவர்களாய் இருந்தார்கள். பலிபிடம் இருந்தது, ஆனால் யாரும் பலியிடவில்லை. பலிபிடம் தகர்க்கப்பட்டு கிடந்தது. கர்மேல் பர்வதத்திலே ஆகாப் ராஜாவை அழைத்தது அந்த எலியா இப்படி சொல்லுகிறார். மக்களை பார்த்து ஒரு சவால் விடுகிறார். அக்கினியால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் நல்ல வார்த்தைகள் என்றார். மக்களை பார்த்து சொல்லுகிறான். தனத்தண்டைக்கு எலியா வந்து 21வது வசனம், 1 ராஜாக்கள் 18:21, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அன்றைக்கு 450 தீர்க்கதரிசிகள் ஒரு புறம் இருந்தார்கள். ஆண்டவர் பக்கம் இருக்கிற ஒரே தீர்க்கதரிசி எலியாதான். பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர். 2 காளைகளை கொண்டு வந்து அதை வெட்டி சந்து சந்தாக வெட்டி அக்கினி இடாமல் பலிபிடத்தின் மேல் வைத்து, உங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள், உங்கள் தேவன் தான் தேவன் என்றால் அவர் அக்கினியை கொண்டு பதில் கொடுக்கட்டும், அந்த பலியை எரிக்கட்டும். காலையிலிருந்து மாலை வரை அவர்கள் கூப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒரு சத்தம் வரவில்லை. எலியா அவர்களை பார்த்து கேலி செய்கிறான். அது எல்லாம் நீங்க வீட்டிலே போய் வாசியுங்கள். எலியா ஜபித்த பொழுது வானத்திலிருந்து அக்கினி வந்து அந்த பலியெல்லாம் பட்சித்தது. அவர்கள் காலை முதல் மாலை வரை பாகாலை நோக்கி கூப்பிட்டிருந்த போது ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. பின்பு எலியா கேலி பண்ணுகிறார். அதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பின்பு எலியா மக்களை வரவழைத்து தகர்க்கப்பட்ட பலிபிடத்தை செப்பனிட்டு மக்களை அருகில் வர சொல்லி பலியிட்ட அந்த எல்லா மிருகங்களை மேலே வைத்து வெட்டி மேலே வைத்து ஜெபிக்கிறான். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த பலியை மட்டுமல்ல, சுற்றி இருந்த தண்ணி எல்லாம் அது நக்கி போட்டது என்று வாசிக்கிறோம். மக்கள் தேவனை பார்த்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அவர்கள் அறிக்கையிட்டார்கள். எல்லாரும் ஆண்டவர் பக்கம் மனம் திரும்பி விட்டார்கள். ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. எலியாவும் 450 பாகாலின் தீர்க்க தரிசிகளை கீசோன் ஆற்றங்கரையிலே வெட்டி போட்டான். எல்லாரும் அவரவர்கள் வீட்டுக்கு சந்தோஷமாய் போனார்கள். கர்மேல் பர்வதத்தின் மேல் ஏறி எலியாவும் 7 முறை ஜெபித்து உள்ளங்கை அளவு மேகத்தை பார்த்த பின்பு ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், சீக்கிரமாய் போக வேண்டும் என்று ஆகாபுக்கு சொல்லி அனுப்பியதற்குள்ளாக மழையும் பெய்தது. ஆசீர்வாதம் திரும்பி வந்தது. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? இதை கேள்விப்பட்ட அந்த ஆகாபின் மனைவி ஏசபேல் அவனை எலியாவை மிரட்டும்படி செய்திகளை அனுப்புகிறாள். 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, அப்பொழுது ஏசபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னார்கள். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். இஸ்ரேலிலிருந்து பெயர்சபா 150 மைல்கள், 150 மைல் போயிட்டான். அங்கே பாதுகாப்பதற்காக தன்னை வெட்டி விடுவேன், கொன்று விடுவேன் என்று சொன்ன ஏசபேலுக்கு பயந்து தன் பிராணனை காப்பதற்காக ஓடுகிறான். மன அழுத்தம், கவலை, சோர்வு, பயம். ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான். அங்கிருந்து ஒரு நாள் பிரயாணம் போய் தான் சாக வேண்டும் என்று ஜெபிக்கிறான். ஆண்டவரிடத்திலே பிதாக்களை பார்க்கலாம், நான் நல்லவன் அல்ல, இவன் நல்லவன் அல்ல என்று இவனை சொல்லிக் கொள்ளுகிறான். அவன் எப்படிப்பட்டவங்க? தேவனுடைய மனுஷன். வானத்திலிருந்து அக்கினி இறக்கினான். வானத்திலிருந்து அக்கினி இறக்கி ராஜா அனுப்பின சேவர்களை பட்சிக்க வைத்தவன். ஆனால் இப்பொழுது மனம் சோர்ந்து போய் ஜெபிக்கிறான். அவனையும் தேற்றும்படி, காப்பாற்றும்படி, அவனை சோர்விலிருந்து தூக்கி எடுக்கும்படி தேவ தூதனை பரலோகத்திலிருந்து ஆண்டவர் அனுப்புகிறார். வேதம் சொல்லுகிறது, தூங்கிக் கொண்டிருந்த அவனை தட்டி எழுப்பி முதல் முறையாக தேவதூதன் தலையில் சுடப்பட்ட அடையில் ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை கொடுக்கிறான். அதை புசித்து திரும்பவும் படுத்துக் கொள்ளுகிறார். 2ஆம் முறையும் தேவதூதன் வந்து எழுப்பி அவனை சாப்பிட சொல்லிட்டு சொல்றாரு, நீ பண்ண வேண்டிய தூரம் பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லுகிறார். என்ன நடந்தது தெரியுமா?
இரண்டாம் முறை சாப்பிட்டு விட்டவன் நடக்கிறான் நடக்கிறான் நடக்கிறான். அந்த ஒருவேளை போஜனத்தினால் 40 நாள் இரவு பகல் நடக்கிறான். ஆண்டவர் எலியாவின் மேல் ஒரு நோக்கம் வைத்திருந்தார். God has a great plan for Elijah to anoint Jehu over Israel and Asahel on Syria. 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ண வேண்டிய வேலை எலியாவிடத்தில் இருக்கிறது. இவனுக்கு அடுத்து எலிசாவை இவனுடைய சார்பிலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்பட வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. இத்தனை திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆனால் அவனும் நான் சாக வேண்டும் என்று சொன்னான். 40 நாள் இரவு பகலாக ஆண்டவர் நடக்க வைத்தார். சாப்பிடலாங்க. ஆண்டவர் கொடுக்கிற ஆகாரத்தில் அவ்வளவு வல்லமை இருக்கு. ஒரு பரலோகத்திலிருந்து வந்து அந்த தலைவினால் சுடப்பட்ட அடை இப்பொழுது இயேசபேல் மிரட்டினாலே அந்த மிரட்டலை இவன் சவாலா மாற்றிருக்கணும். மாத்தல. திரும்ப திரும்ப ஆண்டவர்கிட்ட சொல்றான். ஆண்டவர் சொல்றார், இங்க உனக்கு என்ன காரியம்னு கேட்கிற. 40 நாள் நடந்து வந்து ஒரு கெபிக்குள்ள போய் படுத்துக்கிட்டான். அந்த தேவனுடைய பர்வதம் வரைக்கும் வரான். ஓரேப் என்கிற பர்வதம் வரைக்கும் வந்து ஒரு கெபிக்குள்ள போய் தங்கிட்டான். அங்க ஆண்டவர் கேட்கிறார், எலியாவை இங்க உனக்கு என்ன காரியம்? எலியா உடனே சொல்றான், நான் நமக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேனே. இஸ்ரவேல் புத்திரரும் உடைய உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், பலிபிடங்களை இடித்து போட்டார்கள், தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்று ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல. அதுக்கு பதிலே சொல்லல. நீ வெளியே வான்னு சொன்னார். வெளியே வந்து நின்று பார்க்கிறான். ஆண்டவர் பர்வதங்களை பிளக்கிற கண்மலையை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்றை அனுப்புகிறார். அதுல ஆண்டவர் இல்லை. பூமி அதிர்ச்சி அனுப்புகிறார். அதுல ஆண்டவர் இல்லை. அக்னி வந்தது. அது நடுவில் இருந்து ஆண்டவர் மெல்லிய சத்தத்தோட பேசினார். ஏன் இதெல்லாம் அனுப்புகிறார் தெரியுமா? அவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். அவனுக்கு அப்புறம் தான் அவனோட பேசுகிறார். திரும்பியும் அதே பிரச்சனையை சொல்லுகிறார். நான் வெகு பக்தி வைராக்கியமா நடந்தேன், என் பிராணனை வாங்க தேடுறாங்க. ஆனா 4000 பேர் ஆண்டவர் வச்சிருக்கிறார். பாகாலுக்கு முழங்கால் இடாத, பாகாலுடைய வார்த்தையை வாயினால் அறிக்கையிடாத 4000 தீர்க்கதரிசிகள் இன்னும் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே அவனுடைய கரத்தில் இந்த வேலைகள் எல்லாம் கொடுக்கிறார். நீ நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேலும், நீ அடுத்து ஆபேல் மெகோலா ஊரான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாகவும், ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாகவும் அபிஷேகம். ராஜாக்கள் அபிஷேகம் பண்றது எவ்வளவு பெரிய கனமான காரியம். இவனுக்கு அடுத்து எலிசாவை செய்யணுமே. செத்து போகணும்னு சொன்னான். ஆனா ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற யாருக்கு இல்லாத ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தார். மரணத்தை காணாமலே எடுத்துக்கொள்ளப்பட்டான் எலியா. அக்னி ரதமான குதிரைகள் வந்து எலிசாவையும் எலியாவையும் பிரித்து அப்படியே எடுத்துக்கொண்டு போனதை பார்க்க எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை, பாடுகள், வேதனைகள் வந்தாலும் கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உங்களை போஷிப்பார், உங்களை பராமரிப்பார். என்ன மிரட்டல் வந்தாலும் அதை சவாலாக எடுத்துக்கொண்டு முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் சகலத்தையும் மாற்றி அனுப்புவார். உங்களை குறித்த கர்த்தருடைய திட்டத்தை நீங்கள் அறிய வேண்டும். நம்மை குறித்து நாம் நினைத்திருக்கிறத விட தேவன் அதிகமாக நினைத்திருக்கிறார். எலியா நினைத்தான் தான் ஒருவன் தான் என்று நினைத்தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் 1 ராஜாக்கள் 19:18 பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களை உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே நீதியாக வைத்திருக்கிறேன் என்று. நீங்க மட்டும் இல்லைங்க, எத்தனையோ மக்கள் ஆண்டவருக்காக இன்னும் இருக்கிறார். தேவன் அவர்களை போஷிக்கிறார், பராமரிக்கிறார், பலன் தந்து காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். உங்களுக்கும் அப்படி ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த லாக்டவுன் நாட்களில் மனசு விட்டு விடாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், பயந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் என்ன தேவையோடு அவர்கள் இருந்தாலும் கர்த்தாவே அந்த தேவையை நீர் சந்தி. போஷிக்கும்படி காகங்களை அனுப்பும், பராமரிக்கும்படி. அன்றைக்கு சாரிபாத் ஊரில் ஒரு விதவைக்கு எலியாவை பராமரிக்க கட்டளையிட்டு உங்களுடைய பிள்ளைகளை நீர் பராமரித்தார்கள். காப்பாற்றுவதற்கு தேவ தூதனை அனுப்பினீரே. சோர்வில் இருந்தும் பலவீனத்தில் இருந்தும் எல்லா டென்ஷன்ல இருந்தும் அன்றைக்கு எலியாவை காப்பாற்றி அக்னி ரதமான குதிரை வீரர்களோடு மேலிருந்து இறங்கி வந்து அவனை அப்படியே பிரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டேன். என்ன பெரிய பாக்கியம் எலியாவுக்கு. உங்களுடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே நீர் ஆறுதல் படுத்தி, தேர்தல் படுத்தி, சமாதானம் தந்து ஆசீர்வதி. உமக்கே துதிகன மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.